நீங்கள் ஏதோ உங்கள் மேலே எதுவுமே தப்பு இல்லாத மாதிரியும் அந்த 40 பேரும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோதிக்கிட்டு செத்துறா மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. இதில் சிஎம் சட்டம் வேற, என்ன கைது பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு தற்கொலைன்றது இதுதான் சார். வடிவேலாவது சொல்லுவான், அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடிவேலாம் சொல்லுவான், எல்லாரையும் கைது பண்ணும்போது பார்த்தா ஐயா நானும் ரவுடின்னுவான், என்னையும் ஏற்றுக்க வேண்டான்னுவான். இவன் என்ன சொல்கிறான், வித்தியாசமாக சொல்கிறான்னு கேட்டால் அவங்களாம் இறக்கி விடு, அவங்களாம் அப்பாவிங்க, அவங்கள இறக்கி விட்டுரு, என்னை வந்து பிடிச்சிட்டு போ, அவ்வளோதான் வித்தியாசம். வடிவேல் காமெடிக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. என்னமோ இந்த சம்பவத்துக்கு தமிழக அரசு தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாரு சார். நான் தான் ஒரே விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் போகிற பக்கம் எல்லாரையும் நம்ம சந்தேகப்படலாம் சார். இந்த சம்பவத்தில் என்னன்னா இருக்கிற அத்தனை கட்சி, கரூரில் இருக்கிற அத்தனை கட்சியும் சொல்லலாம், அத்தனை அமைப்பும் சொல்லலாம், அதுக்கு எதுவுமே நம்ம ஆதாரம் கிடையாதுல்ல. நீங்கள் திமுக தான் சரி பண்ணிச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் அண்ணா திமுக தான் சரி பண்ணிச்சுன்னு சொல்கிறேன். இன்னொருத்த சொல்லலாம் பிஜேபி தான் சரி பண்ணிச்சு, அண்ணாமலை தான் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆளாளுக்கு ஒரு கற்பனையாக சொல்லலாம், இவர் தான் சதி அவர் தான் சதி.